ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மகர ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டிசம்பர் மாதம் 15 தான் இறுதியாக கார்த்திகையுடைய கடைசியாக இருக்க போகுது. இந்த டிசம்பர் 15 இறுதிக்குள்ள பயங்கரமான சம்பவங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னன்னா, கார்த்திகையுடைய கடைசியில் கிரகங்கள் இந்த மாதிரி அமைந்திருக்கு. கிரகங்கள் இந்த மாதிரி அமைந்து கார்த்திகை மாதம் கடைசியாக இது நடக்கிறது மட்டும் இல்லாமல் மார்கழி தொடக்கத்திலேயும் உங்களுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு விஷயமானது தற்போது நடந்திருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. அதனால் கடைசி வாய்ப்பாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த 2025 டிசம்பரில் கிடைக்க போகுது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் மார்கழி உங்களுக்கு அருமையாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக எப்படி வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற சில முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் மார்கழிங்கிறது சாதாரண மாதம் கிடையாது, ரொம்பவே சிறப்பான மாதம். மார்கழியில் ஒரு முக்கியமான பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஸோ அந்த தலையெழுத்து மாற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கார்த்திகை கடைசிக்குள்ள அந்த ஒரு சான்ஸ் கிடைத்து மார்கழியில் அரசு உத்தியோகம் உறுதியாக போகுது. அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும், எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். டிசம்பர் 15 தான் கார்த்திகையுடைய கடைசி நாட்களாக வரப்போகுது. இந்த கார்த்திகை கடைசியில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், மார்கழியில் ஸ்டார்டிங்கில் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள், எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக உங்களுக்கான தாள்களை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் துவங்கும் போது விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் விலகி தனுசு ராசியில் உட்கார போகக்கூடியதாக மார்கழி மாதம் அமையும். மார்கழியிலேயும் நிறைய விசேஷங்கள் நடக்கும். பெருமாள் கோவிலில் பெருமாள் பக்தர்கள் லட்சக்கணக்கானவர்கள் வருவாங்க. ஏன்னா மார்கழியில் சொர்க்கவாசல் திறப்பு வரும். கார்த்திகையில் எப்படி தீபம் சிறப்போ அது போல் மார்கழியில் திங்கட்கிழமையும் சொர்க்கவாசல் திறப்போ ரொம்ப சிறப்பு. ஸோ கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் எப்படி பிரதானமான ஒரு சிறப்பானதாக இருக்கோ அதுபோல் ஸ்ரீரங்கத்தில் மார்கழியில் சொர்க்கவாசல் திறக்கிறது இன்றளவு இருக்குது. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு வழிபாடு செய்கிறதெல்லாம் மார்கழியில் ரொம்ப விசேஷம். ஸோ கார்த்திகை மாதம் எப்படி திங்கட்கிழமை விசேஷமாக இருக்குமோ சிவனுக்கு, அது போல் மார்கழியில் பெருமாளுக்கு திங்கட்கிழமை ரொம்ப விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதில் நாம் கலந்து கொள்வது, அபிஷேகத்தில் கலந்து கொள்வது, இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம ராசிகளுக்கு நன்மையானது ஏற்படும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, கடன் இருக்கிறவங்க கடன் குறைய வேண்டும், தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற வேண்டும் என்றால் கோவில், அதுவும் பெருமாள் கோவிலுக்கு பழங்கள் ஏதாவது வாங்கி கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும். ஒருவேளை பழங்கள் வாங்கி கொடுத்தும் உங்களுக்கு கடன்கள் குறையல அப்படின்னா கடன் குறைய உடனடியாக நீங்கள் திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி 1 கிலோ அளவுக்கு வாங்கி பெருமாளுக்கு கொடுப்பது நன்மை பயக்கும். ஸோ பஞ்சாங்கப்படி இந்த விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள், கடன் குறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பனிமழை பெய்யும். தமிழகம் முழுவதும் பனிமழை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காடாக மிதக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்துலேயும் கார்த்திகை கடைசியாகவும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த இதோடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு பலன்கள் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு
இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதி அற்புதமாக பல விஷயங்கள் இருக்கும். கடந்த காலங்களில் இழந்தவற்றை இந்த முறை மீட்டு புதிய மாதத்தில் நிறைய உங்களுடைய கனவு நினைவாகும். மெயினாக சொந்த வீடு கனவு நினைவாகும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், தங்கம், வைரம், வெள்ளி இந்த மாதிரி நகைகள்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரியானதெல்லாம் வாங்குவீங்க. அசையும் அசையா சொத்து சேர்க்கையெல்லாம் கார்த்திகை கடைசியாகவும் மார்கழியில் ஃபஸ்ட்டும் நிறைய உண்டாகும். உங்கள் மனதிற்கு பிடித்தமான வாகனம்லாம் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழந்தைகளுடைய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையை கரெக்டாக தக்க வைத்து கொள்ளுங்க. குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஏற்படும். பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு அமையும். முதலீடுகளில் பல மடங்கு லாபமானது அதிகரிக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். சுபகாரிய தடைகளானது விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வீடு தேடி நல்ல செய்தி வரும். குழந்தை பாக்கிய முயற்சிகளில் முன்னேற்றமானது காணப்படும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகி மகிழ்ச்சியான சூழல் கூட ஏற்படும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கு மார்கழியில் நிறைய சான்ஸ் இருக்குது. குடும்பத்தில் புதியவர்களுடைய வருகை உறுதியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக இருக்க போகுது. பழைய வீடுகளில் பூரண அமைப்பு பணி மேற்கொள்வது சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரம் கிடைக்கும். கலை ஊடகம் துறையில் இருக்கிறவங்களுக்கு விருது உள்ளிட்டவை தேடி பெயர் புகழ் அதிகரிக்கும். மனதில் ஒரு வகையான தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். குழப்பம் சோம்பல் எல்லாம் நீங்கி மனதில் புதிய உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. எல்லா காரியங்கள்லையுமே ஒரு வகையான தெளிவும் திட்டமிடலும் இருந்ததுனாவே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாகும். உங்கள் கடினமான உழைப்புக்கு கூட கைமேல் பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரானதாக இருக்க போகுது. வம்பு வழக்குகள்லாம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பணியில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றியானது உண்டாகும். மனதிற்கு பிடித்த நீண்ட காலமாக திட்டமிட்ட பொருட்களை வாங்குவது, பயணம் செய்வது இதெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். சிலர்லாம் அடிமை தொழிலில் இருந்து விலகி புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறணும். அப்புறம் ஸ்டார்ட் அப் தொழிலில் அமோகமான வெற்றியானது கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையோடு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் கவனம் வேண்டும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக இல்லாமல் சமாளிக்கலாம். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களை ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன்பெறுங்க. இப்போ மார்கழியில் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் வைத்த வேண்டுதல் கண்டிப்பாக மார்கழி மாதம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்மீக ரீதியாக அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் என்னங்கிறது சுலபமாக 1, 2 என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது. ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கடைசி வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 6 மணிக்கு முன்பாக எழுது குளித்து முடிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவே பிள்ளையாரை பிடித்து வைத்து அதுக்கு பூ வைத்து சாம்பிராணி வைத்துட்டு வீட்டு பூஜரைக்கு வீட்டு பூஜரையிலே பிள்ளையார் வைத்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைக்கணும். ஸோ அப்படி வைத்தாலே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மார்கழியில் ஒரு நாள் நாம் வேண்டுதல் வைத்தாலே
பல நாள் வேண்டுதல் வைத்த புண்ணியமானது கிடைக்கும். அதனால் மார்கழியில் ஒரு நாள் வேண்டுதல் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக மார்கழி முடியறதுக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆன்மீக பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.